திருச்செந்தூர் குலசை தசரா திருவிழாவுக்கு இரும்பு ஆயுதங்கள் கொண்டுவர பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி, என்னென்ன கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா வருகிற செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில தசரா திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டமானது இன்று கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. திருச்செந்தூர் வட்டாட்சியர் சுகுமாரன் முன்னிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் காவல்துறையினர், போக்குவரத்து துறை அதிகாரிகள், முத்தாரம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கண்ணன் மற்றும் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல கோரிக்கைகளானது வைக்கப்பட்டது. அதாவது ஜாதிகள் சம்பந்தப்பட்ட கொடிகள், ரிப்பன்கள், டி-ஷர்ட் அணிந்து கொண்டு வர அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அணிந்து வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இரும்பினாலான ஆயுதங்கள் கொண்டு வர அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக குடிதண்ணீர், கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தரப்படும். வாகன ஓட்டிகளுக்கு உதவி செய்யும் பொருட்டு பார்க்கிங் வசதி குறித்து அறிவிப்புகள் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்படும். தற்காலிக கடைகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள் தரமாகவும் வழங்க கடைக்காரர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். முடி காணிக்கை செலுத்த தனி வழி அமைக்கப்படும். பொதுமக்களுக்கு தனி வழியும், தசரா குழுக்களுக்கு தனி வழியும் அமைக்கப்படும். தசரா விழா குறித்த அனைத்து தகவல்களும் சமூக வலைதளங்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். மேலும் வலைதளங்கள் மூலமும் முக்கிய தகவல் தெரிவிக்கப்படும். பஜார்களில் ஒலிபெருக்கி மூலம் நடனமாட தவிர்க்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு கட்ட அறிவிப்பானது தற்பொழுது அதிகாரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.